கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அநாதராடா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமனு பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா இருந்துச்சு. தற்போது விசிக அவனுடைய முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலு ஷானவாஸ் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்தியா கூட்டணி தற்போது தமிழ்நாட்டில் இல்லை. ஸ்டாலினுக்கு பிறகு காங்கிரஸ் ராகுல் காந்தியால வலுவான ஒரு இந்தியா கூட்டணியை கட்டமைக்க முடியல. அவன் அந்தந்த கட்சிகள் தனித்து நிற்பதாக ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. விசிகாவிலிருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருக்கிறது. தாவேகா விஜய் அவர்கள் தலைமையிலான இந்தியா கூட்டணி தற்போது எதுவும் உடைய தொடங்கி இருக்கிறா, இன்னும் அமைக்க முடியலன்ற ஒரு கேள்வி கூட இருந்தது. எப்படி பாக்குறீங்க சார்? அவர் சொன்ன கருத்து 100க்கு 100 உண்மையான கருத்து. நம்முடைய திருமாவளவன் அவர்கள் இந்திய அரசியலில் ஒரு தத்துவமாக எதிர்கால அரசியலை கணித்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் திருமாவளவன் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. விஜய் அவர்களை தேர்தலுக்கு முன்பாக அவர் கணித்தது சரிதான். RSS பெற்ற கள்ள குழந்தை என்ற கருத்தில் இன்றைக்கும் திருமா அவர்கள் அந்த கருத்தில் மாறுபட மாட்டார் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் விடுதலை சிறுத்தைகளுடைய முதன்மை செயலாளர் ஷானவாஸ் அவர்கள் கூட மறைமுகமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது என்ற குற்றச்சாட்டை இன்றைக்கு ஒரு தொலைக்காட்சி கழித்த பேட்டியில் பகிரங்கமாக சொல்லுகிறார். இதுல என்ன மாறுபட்ட கருத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? RSS உடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகின்ற ஒரு பேர் வழியாகத்தான் ஜோசப் விஜய் ஆட்சி நடக்குதே தவிர தாவேகாவுடைய அஜெண்டா ஏதாவது இருக்கா, நடந்துகிட்டு இருக்கா? 70 நாள் 75 நாள் ஆச்சு. தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதிலிருந்து ஆளுநர் கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாத்தாம அப்படியே சட்டசபையில் பேசிட்டு போன நிகழ்வு வரைக்கும் இப்ப இந்த நீட் போராட்டத்தில் அவங்க மெரினா கடற்கரையில் மாணவர்கள் சேரக்கூடாதுன்னு சொன்னது வரைக்கும் போராடிய மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்த வரைக்கும் நீங்க பாருங்க. இங்கே பிஜேபி ஆட்சி அண்ணாமலை தலைமையில் முதலமைச்சர் நடந்தா கூட இப்படி நடந்திருக்காது. கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. டைரக்டா கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு பிஜேபி ஆட்சியை தாவேகா பேர நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன குறையா இருக்கு? RSS பிஜேபி எங்கேயாவது தமிழ்நாட்டில் RSS பிஜேபி கூச்சல் குழப்பம், இந்த ஆட்சிக்கு எதிராக எங்கேயாவது கலவர கும்பல், இந்த சங் பரிவார கூட்டம் அமைதியா காணாமே. அர்ஜுன் சம்பத்தை காணா, ராஜா அந்த ஊர்ல இருக்காரா, வெளியூர் போயிட்டாரா? டெய்லி 2-3 பேட்டி கொடுப்பாரு. டெய்லி 2-3 பேட்டி கொடுப்பாரு. காடேஸ்வரன் காணா. இப்பதான் கோயில் நகையை காணாம வருது. இப்பதான் கோயில் நகையை கொள்ளை போயிட்டான்னு வருது. இப்பதான் கோயில் இடத்துல ஆட்டையை போட்டான்னு வருது. ஏன் RSS அமைதியா இருக்கு? ஏன் பிஜேபி அமைதியா இருக்கு? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏத்தும் சொல்லி 24 நாள் ரோடு கூட தீ விபத்து வச்சு அலைஞ்சாங்களே, அவங்களாம் எங்க ஆளை காணா? உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஒருத்தர் இருப்பாரு, ராம ரவிக்குமார் ஆலய காணா. ஊர்ல இருக்காரா, வெளிநாடு போயிட்டாரா? அவர் இடையில அவருக்காக அப்போது நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்றும் சொல்வாரு மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள். இப்பொழுது அவாள்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார்களே தெரியலையே. அவாள்கள் எல்லாம் இப்பொழுது ஏன் கூச்சல் இல்லாமல் இருக்கார்கள்? அவாளுகளுக்கான ஆட்சி நடக்குதா? அதான அர்த்தம். அவாளின் ஆட்சியை பாதுகாக்க அவாள்கள் அமைதியா இருக்காங்க. அவங்க ஸ்டாலினை சூத்திரவாள்னு பாக்குறாங்க. அதனாலதான் 6 மணிக்குள்ள தீபம் ஏத்தணும், 5 மணிக்குள்ள ஏத்தாட்டினா துப்பாக்கி முனையில என் கூட இருக்கிற பாதுகாப்பு ஒன்றிய பாதுகாப்பு படையை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார்லாம் தூக்குறாங்களே. என்ன காரணம்? திருப்பூர் சுத்தி சுத்தி வளம் வந்தாங்களே சங்பரிவார் கூட்டம். பிஜேபி ஆட்சி இங்கே நடக்குது. RSS அஜெண்டாவை ஜோசப் விஜய் அமைதியான முறையில், அவங்களுக்கு என்ன பெரிய பிளஸ்ன்னு கேட்டா, பேரு ஜோசப் விஜய் கிறிஸ்தவர்களுக்கும் சிலுவையை போட்டு விட்டுறாரு. வட்டை நம்ம மாதிரி தான் இருக்கு. அது இப்படி சிலுவை பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு நான் ஜோசப் விஜய்
உங்களுக்கு நான் சிறுபான்மை, உங்களுக்கும் பாதுகாப்பா இருப்பேன். அது மாதிரி இந்த முஸ்லீம் லீக் போயிடுச்சு. ஜோசப் விஜய் தான் இனிமே இழந்த பாபர் மசூதியை கட்டித்தரப் போகிறான்னு இருக்கு முஸ்லீம் லீக். திருப்பரங்குன்றத்துல வந்து தீபம் ஏற்றாம தடுக்கக்கூடிய பேரன் தாவேக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கு இஸ்லாமிய முஸ்லீம் லீக் அமைப்பு. தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் அமுல்படுத்த மாட்டார், இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து என்றால் ஆதவர்ஜுனாவும் ஜோசப் விஜயும் களத்தில் இறங்குவார்கள் அப்படின்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம்பி இருக்கு. இதெல்லாம் வந்து தேனை தடவி விஷத்துல மேலே தேனை தடவி கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. திரும்ப நம்ப மாட்டார். பொதுவுடைமை இயக்கமும் வெகு விரைவில் விஜய்க்கு கொடுத்த ஆதரவை விலைக்கு கொண்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலையை விஜயை உருவாக்குவார். RSS ஆளுன்றதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து விஜய் அனுப்பி இங்க RSS அஜெண்டா நிறைவேற்றிட்டு இருக்கு. அதைத்தான் வந்து தெளிவா நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய முதன்மை செயலாளர் சானவாச தெளிவா சொல்றாரு. தலைமை செயலாளர் தேர்தல் நேரத்தின் போது ஒன்றிய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசின் பேச்சை கேட்டு அமித்ஷாவின் பேச்சை கேட்டு இந்த சாய்குமார் அவர்களை நியமித்தாங்க. முக்கியமான தமிழ்நாட்டு உணர்வோடும் மக்களோடும் மொழியோடும் இனத்தோடும் சமூக நீதியோடும் கலந்த IAS IPS அதிகாரிகள்லாம் மாத்திட்டு தலைமைச் செயலாளர் மட்டும் மாற்றாம அவர் ஓய்வு பெற்றா கூட அவருக்கு மேல 6 மாதம் அவகாசம் கொடுக்கிறது விஜயா மோடியா ஒன்றிய அரசு. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேணாமா பொதுவுடைமை இயக்கம், இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற வேணாம பிஜேபி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. தலைமைச் செயலாளர்ன்றது முக்கியமான பதவி. அவர் தான் கலெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அவர் தான் IPS அதிகாரியை டிரான்ஸ்பர் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் பண்ணணும். தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் IPS IAS எல்லாம் வட இந்தியாவை சேர்ந்தவதான் இருக்காங்க. வட இந்தியாவை சேர்ந்தது IAS IPS அதிகாரியா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட அதிகாரிகள்லாம் திமுக ஆட்சியின் போது அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள், தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அப்ப சாய்குமார் நீடிப்பு மூலமாக ஒன்றிய தேர்தல் ஆணையம் தேர்தலுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணவருக்கு தொடர்ந்து அந்த பதவியில் இருக்கக்கூடிய மர்மம் என்ன? இது பிஜேபி ஆதரவு ஆட்சியா இல்லையா? பிஜேபி ஆதரிக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளை விஜய் ஆதரக்கூடிய முற்போக்கு சக்திகள் சொல்ற கூட கேட்கிறேன். விஜயே பிஜேபி ஆதரிக்கல, வலதுசாரி சக்தி ஆதரிக்க முடியும். இந்த நிலவரம் என்ன? தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? திமுக ஆட்சியில் கொந்தளித்த சங் பரிவார் அமைப்புகள், இந்து அமைப்புகள், இந்து தீவிரவாத அமைப்புகள் 75 நாளா வாயில பிளாஸ்டிக் போட்டு இப்பயும் 120 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு தவறாக பழனி அரங்காவல் குழுக்கு சொந்தமான சொத்தை, பழனிக்கு சொந்தமான சொத்தை தவறா பதிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் செய்யாத மர்மம் என்ன? நைனா நாகேந்திரன் திருப்பரங்குன்றத்தையே சுத்தி சுத்தி வந்து தீபம் ஏற்றுவோம்னாரு, பழனி ஆட்டையை போட்டு எடுத்துட்டு ஆர்ப்பாட்டம் ஏன் பண்ணல? ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் தினசரி மதுரைக்கு தான் வருவாங்க, திருச்சிக்கு வருவாங்க, கன்னியாகுமரி போவாங்க. திமுக ஆட்சியில் இங்கே பல்லு வளர்க்குறது, மத்தியானம் சென்னையில் குளிக்கிறது, சாயந்தரம் திருச்செந்தூரில் போய் சாப்பிட்றது, இப்படியே தான் இருந்தாங்க ஒன்றிய அமைச்சர்கள். நேற்று பழைய உலகினார் தர்மேந்திரா அவர் கூட அப்படித்தான். ஆனா இப்பயே ஒன்றிய அமைச்சருங்க வர்றதில்லை. இது நடப்பது பிஜேபி ஆட்சி, நடப்பது RSS ஆட்சி. அதனால விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொன்ன, நம்முடைய முதன்மை செயலாளர் சொன்ன செய்தி உண்மை. அதன் தலைவர் திருமாவளவர்கள் கண்டுபிடித்த அந்த அபூர்வமான சொல்லு இருக்கு பாத்தீங்களா, RSS-இன் கள்ள குழந்தை தான் விஜய் என்பதை அவர் திரும்பவும் தமிழ்நாட்டின் மேடைகளில் விஜய் எதிர்த்து முழங்குகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. பொதுவுடைமை இயக்க விஜய் எதிர்த்து தொழிலாளருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? தொழிலாளர் பிரச்சனை ஏதாவது தீர்க்கிறாரா? நீட்டுக்கு போராடினவங்களவே அவ்வளவு குடும்பம், நீட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் உட்காந்து தான் போராடினாங்க, அவங்களவே குண்டாங்கட்டியா தூக்கி போடுறாரு.
எங்கேயாவது போராட்டத்துக்கு அனுமதி உண்டா? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி உண்டா? தாவேகா ஆட்சி என்பது மோடி ஆட்சி மாதிரி தான் இருக்கு. மோடி எப்படி இருக்காத மாதிரி தான் இவர் இருக்காரு. மக்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா? போராடுகின்ற மக்களுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா? மெரினா கடற்கரையில் மாணவர் ஒன்று விடுனா என்ன பெரிய நாட்டுக்கு பெரிய கேடு வரப்போகுது? ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கும்போது மெரினால கூட விடலையா? என்ன மெரினால உன்ன என்ன தவறு? ஜென்சி போராட்டம் இங்கே வெடிக்கும் அப்படின்னு கரூர் மரணத்தின் போது சொன்ன ஆதவர்ஜனாவை கேட்கிறேன், ஜென்சியில் மெரினாவில் போராடுவது சட்டவிரோதமா? அவரு கல்வி அமைச்சர் சொல்றார் ராஜ்மோகன், அறவழியில போராடணும், உண்ணாவிரத போராட்டமா? ஆர்ப்பாட்டம் கூட நடத்தக்கூடாதா? மறியல் பண்ணக்கூடாதா? சில பேர் தூண்டுதல் வேற சொன்னாருங்க சார். யார் தூண்டுதல்? கம்யூனிஸ்ட் கட்சி தான் தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினார்கள். திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி நடத்தியது. பயங்கரவாதிகள் யாரும் பின்னிருந்து இயக்கலையே. அப்புறம் எதுக்கு யாரோ பின்னிருந்து இயக்குறான்ற ஆர்ப்பாட்டத்தில் போய் ராஜ்மோகன் கலந்துக்கிட்டாரு? இங்கிட்டு விடக்கூடாது, அங்கிட்டு விடக்கூடாது, எல்லாருக்கும் பெத்தை, எல்லாருக்கும் அல்வா கொடுக்குற ஆட்சி தாவேக ஆட்சி. அதனாலதான் நடப்பது பிஜேபி ஆட்சின்றத விடுதலை சிறுத்தைகளுடைய முதன்மை செயலாளர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். இந்த ஆட்சியுடைய முகத்திரை வெகு விரைவில் கிளியும் போது ஆதரிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களாம் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வரும். இப்ப இந்திய அளவில் இந்தியா கூட்டணி சிதறுண்டு போய் கிடக்கு. தமிழ்நாட்டில் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகமாக காங்கிரஸ் சென்றதோ, தாவேகாவை நம்பி சென்றதோ, இன்றைக்கு இந்த பேட்டி எழுதி வச்சுக்கிறோங்க, குறிச்சு வச்சுக்கிறோங்க. தமிழ்நாட்டில் ஒரு 10 ஆண்டு காலம் அகில இந்தியாவை உற்று நோக்குகின்ற, அகில இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற கூட்டணியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் கட்டமைத்து வைத்திருந்தார். சிறப்பாக நடத்தினார். சிறப்பாக அனைவருமே இந்தியாவுக்கே தமிழ்நாட்டில் கூடிய இந்தியா கூட்டணி தான், அதுவும் ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வழிகாட்டும் என்று நாடே சந்தோஷம் அடைந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமைதாருங்க வாருங்கள் என்று மம்தா பானர்ஜி உள்ளிட்டோ ஸ்டாலினை அழைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா இந்தியா கூட்டணியை ஸ்டாலின் வச்சிருந்தார். உத்தவ் தாக்கரே நேரடியா சொன்னாங்க சார் அந்த கருத்து. உத்தவ் தாக்கரே சொன்னாரு, அவரு தெலுங்கானா மாநில முதலமைச்சர் நேரடியா வந்து காங்கிரஸை கலட்டி விடுங்க, நம்ம தனி கூட்டணி ஏற்படுத்தோம்லான்னு சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ராகுல் காந்தியை பிரதமரா ஒத்துக்கிற முடியாதுன்னு சொன்னாங்க. சரத்பவார் போன்றவர்களே ஒத்துக்கிற முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சரத்பவார் போன்றவர்களே மோடியை ஆதரிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில எங்கே வலுவாக இந்தியா கூட்டணிக்கு அடித்தளம் அமைத்தோமோ, இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் ராகுல் காந்தி தான் என்று இந்தியா முழுக்க அறைகூல் கொடுத்து பேசினார் ஸ்டாலின். அந்த ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் பச்சை துரோகம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செய்தவுடைய விளைவு இன்னைக்கு என்னன்னு கேட்டா, இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இல்லை. அதான் திருமாவளவன் சொல்றார், இங்கே கட்டமைக்க முடியவில்லை. தாவேகாவால் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறேன் என்று சொல்லி தலைமை தாங்குகின்ற அளவுக்கு தைரியம் இல்லாதவர் ஜோசப் விஜய். பாஜகவையும் பகைக்கக்கூடாது, காங்கிரஸையும் திமுக கொண்டு உடைக்கணும், இது RSS உடைய திட்டம். அதை செஞ்சு முடிச்சிட்டாரு விஜய். இப்ப ராகுல் காந்தியால் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியை திமுக இல்லாமல், திமுக தலைவர் ஸ்டாலின் இல்லாமல் உருவாக்க முடியல. நான் தைரியம் இருந்தா, ஆளுமை இருந்தா விஜய் தலைமையில இந்தியா கூட்டணி திமுக இல்லாம ஆரம்பிங்க. ஒன்றிய அரசு எதிர்த்து, பிஜேபி சித்தாந்தத்தை எதிர்த்து, தாவேகா கொள்கை என்னன்னு கேட்டா, நாங்க சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதிர்ப்போம்னு சொல்றாங்களே, ஏன் இந்தியா கூட்டணியில தாவேகா இணைய மறுக்குது? இந்தியா கூட்டணியில் இருந்த திமுகவை தவிர்த்த மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பொதுவுடைமை இயக்கம், இந்திய முஸ்லீம் லீக் அனைத்து உங்ககிட்ட வந்துருச்சு. தாவேகா இந்த கூட்டணிக்கு பேர் என்ன? ஏன் இந்தியா கூட்டணியில தாவேகா இணைய மறுக்குது?
ஏன் தாவேக்காவை இணைக்க முடியல ராகுல் காந்தியால? தோல்விதானே. திமுக இல்லாத இடத்தை தாவேக்காவால் நிரப்ப முடியவில்லை. ராகுல் காந்தியால் தாவேக்காவை இந்தியா கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு வலு சேர்க்கிறதுக்கு இயலவில்லை. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இல்லை. இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வச்சுக்கலாம். ஆனா செதஞ்ச கூட்டணி, உடைந்த கூட்டணி. லல்லு பிரசாத் யாதவ் அங்க இருக்கக்கூடிய அவங்க மகன் தலைமையிலானதுதான் பெரிய அணி. அகிலேஷ் யாதவ் தலைமை தான் அங்க பெரிய அணி. மம்தா தலைமையில தான் அங்க பெரிய அணி. எங்கேயுமே அவங்களால காங்கிரஸ்னால அந்த மாநிலத்தில் தலைமை தாங்கிற அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு அவங்க இல்லை. 10 சீட்டு நாடாளுமன்றத்தில் எம்பி சீட்டு கொடுத்த கூட்டணி இந்தியால தளபதி ஸ்டாலின் திமுக. பச்சை துரோகம் மாணிக் தாகூர்ன்ற ஒரு ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு பொடியன்களை நம்பி அணில் குஞ்சுகளை நம்பி மிகப்பெரிய கூட்டணியை ராகுல் காந்தி இங்கே சிதறடிச்சு விட்டார். அதான் திரும்ப சொல்றாரு, இந்த கூட்டணி அமைக்க முடியவில்லை. அதை ஒத்துக்கிறோம்ல. காங்கிரஸ் தோல்வி. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இல்லை. இந்தியா கூட்டணியை அமைப்பதற்கு தாவேக்காக்கு தைரியம் இல்லை. ஜோசப் விஜய் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தியுடன் இணைந்து கைகோர்த்து தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு தாவேக்கா தலைமை, நான் தலைமை என்று ஸ்டாலின் சொல்வதற்கு ஆளுமை இல்லை ஜோசப் விஜய். ஸ்டாலின் மூல இங்கே இந்தியா கூட்டணியை அமைப்பதற்கு ஆளுமிக்க தலைமை இல்லை, கட்டமைப்பு இல்லை, கட்சி இல்லை. ஸ்டாலின் கைகாட்டுகின்ற, ஸ்டாலின் அமைக்கிற கூட்டணி தான் தமிழ்நாட்டில் எதிர்கால எந்த தேர்தலில் வெல்லும். இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் கலைக்கப்பட்டது. இந்தியா கூட்டணியை அமைப்பதற்கு எந்த சக்தியாலும் இந்தியா கூட்டணி கட்சியிலால முடியவில்லை. பகிரங்க தோல்வி. அதனால விடுதலை சிறுத்தைகளுடைய முதன்மை செயலாளர் சொன்ன கருத்தில் உண்மை இருக்கிறது. இந்தியா கூட்டணி திமுக இல்லாமல், ஸ்டாலின் இல்லாமல் தமிழ்நாட்டில் கலகலத்து போனது என்று சொல்வதை விட கலைக்கப்பட்டு விட்டது. அதற்கு உயிரோட்டம் இல்லாத ஒரு கூட்டணியை தான் தாவேகா தலைமையில் இங்கே கட்சியில் இருக்கிறதே தவிர இங்கே இந்தியா கூட்டணி என்பது இல்லை இல்லை இல்லை. நன்றி சார். நன்றி.